நீங்க வந்து எல்லாருக்கும் பார்த்து நீங்க தான் மார்க் போட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்க பிள்ளைங்க விட்டு கொடுப்பீங்களா நீங்க? கிரியேட்டிவா இருந்துச்சு, இன்னோவேட்டிவா இருந்துச்சு, தீம் பேஸ்ட். எல்லாருமே ஒரு நேச்சர் பேஸ்டுன்னு சொல்லி நல்ல தீம் வச்சிருந்தாங்க. உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது என்ன? நீட்னஸ், காம்ப்ளிகேட்டட் டிசைனை வந்து நீட்டா கிளியரா அழகா காட்டியிருக்காங்க. சூப்பர். உண்மை உண்மை உண்மை. நானும் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, என்னன்னா ஹைலி ப்ரொஃபஷனல் சொல்லுவாங்க. ஒரு பெரிய தேர்ந்த ஒரு கலைஞர், அந்த கலைஞர் செய்யக்கூடிய அந்த செயல்பாடு உண்மையிலேயே. இன்னொன்று என்ன தெரியுங்களா, இதெல்லாம் வந்து இன்னைக்கு வெளியில போய் செஞ்சோம்னா 1000 2000 கணக்கில் சம்பாதிக்கலாம். இதெல்லாம் 200 300 பாவம். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க. இது தப்பு கிடையாது. இது வந்து ஓய்வு நேரங்கள்ல இதெல்லாம் செய்யும் பொழுது அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பாக்கெட் மணி, அவங்களுக்கு சுயமாக அவர்கள் வருமானம் ஈட்டுக் கொள்வதற்கும் அது வழியா அவங்க வந்து அடுத்த படிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். ஏமா பெரிய வச்சிருக்கீங்க. இன்னொன்று என்னன்னா, இதை உங்களுடைய சகோதரிகளுக்கு உங்களுடைய தோழிகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அதுதான் நல்லது. நீங்க எப்படியோ அது மாதிரி அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சரிங்க சிஸ்டர், நம்ம வந்து பிரைஸ் வின்னர்ஸை அனௌன்ஸ் பண்ணிடலாமா? எஸ் சொல்லுங்க பார்க்கலாம். The first prize goes to Amreen Bonu, first BCom, லலிதாம்பிகை, சோனா ஹவுஸ். முதல் பரிசு பெற்றிருக்கிற சோனா ஹவுஸுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலுவோம். ஏமா ஹாப்பி பொங்கல் போட்டு பிரைஸ் வாங்கிட்டியா? இல்ல உண்மையாலுமே நல்லா இருக்கு. உண்மையாலுமே நல்லா இருக்கு. ஹைலி காம்ப்ளிகேட்டட் தான் உண்மையிலுமே. ஓகே சூப்பர். ரெண்டாவது பரிசுக்கு போங்க. சக்ஷிகா பிகாம் அண்ட் பிரதீக்ஷா, சீமா ஹவுஸ். சீமா ஹவுஸ். வெரி குட். கையை கட்டுமா. அடாடாடாடாடாடா. ஐ டை. சூப்பர். சீமா ஹவுஸ் இவங்க இரண்டாவது பரிசு வாங்கியிருக்கிறாங்க. உண்மையிலுமே இதுவும் பயங்கர காம்ப்ளிகேட்டட் தான். வாழ்த்துக்கள். சூப்பர்மா, சூப்பரா பண்ணிருக்க. ஸோ லாஸ்ட் others they get equal points. ஓகே ஓகே வெரி குட். ஒவ்வொரு அணிக்கும் எந்திரிங்க பார்க்கலாம். எந்திரிங்க எல்லாரும். இந்த அணிக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுத்துடலாம். அழகா பண்ணியிருக்காங்க நம்மளுடைய அன்பான மாணவிகள். உண்மையிலேயே அழகா. அதே சமயத்தில் இந்த நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் சொல்ற மாதிரி அர்த்தம் உள்ளதுன்னு சொல்றோம். இதுலயும் பாருங்க அவங்களுடைய செய்நேர்த்தியோட இந்த செய்தியை, இந்த பொங்கல் செய்தியை வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் அத்தனை பேருக்குமே வாழ்த்துக்கள். நம்ம அடுத்த போட்டியினுடைய முடிவுக்கு போலாமா? நமது மாதா தொலைக்காட்சி, சேலம் மூவேந்தர் அர்ப்பணி நிலையம், சேலம் ஜெயராணி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாபெரும் மகிழ்வோடு வழங்கும் பொங்கட்டும் புது வாழ்வு நிகழ்ச்சியினுடைய ரொம்ப முக்கியமா சுவாரஸ்யமா இன்னொரு நிகழ்ச்சிக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த விளையாட்டு அநேகமா எனக்கு தெரிஞ்சு வேற எந்த நிகழ்ச்சியிலையும் காட்டியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வழக்கமா வந்து பாத்தீங்கன்னா மியூசிக்கல் சேர் இருக்கும், இல்லையா இசை வழியில ஒரு சைக்கிள் சுற்று இருக்கும். ஆனா இப்ப நாங்க அது இரண்டையுமே ஒன்றாக மாற்றி இந்த ஆட்டத்தை நாங்க புதுசா வடிவமைச்சிருக்கிறோம். ஸோ நாம இந்த விளையாட்டை பார்க்க போறோம். இந்த விளையாட்டுல வழக்கம் போல இந்த 4 அணியிலிருந்து அதனுடைய பிரதிநிதிகள் வந்திருக்கிறாங்க. இப்ப இந்த போடப்படுகிற அந்த பாடல் ஒலிக்கு ஏற்ப இவர்கள் வந்து வண்டி ஓட்டுவாங்க. எப்ப பாட்டு நிக்குதோ அப்ப அவங்க அங்க இருக்கிற அந்த நாற்காலியில் மேல ஒரு கால் வைக்கணும், இன்னொரு காலை சைக்கிள்லயே தான் வச்சிருக்கணும். எக்காரந்து கொண்டு கீழே வச்சிடக்கூடாது. அப்படி கீழே வச்சாங்கன்னா அவங்க அவுட்டு. அதே போல நாற்காலிலையும் அவர்கள் கால் வைக்காம போனாலும் அவங்க இந்த ஆட்டத்துல இருந்து விலக்கப்படுவாங்க. சோ எம்மா ரெடிங்களாமா? எம்மா சைக்கிள் வீராங்கனைகளே தயாரா இருக்கீங்களா? ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் நம்ம டீமுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து. ஓகே வி ஸ்டார்ட். மியூசிக். கைத்தட்டலாம் கைத்தட்டலாம். கவனமா ஓட்டுங்க. என்னமா இது? அத்தாடி டாடா பை பை. கிளம்பி வீட்டுக்கு. யாரு? ஓகே சைக்கிள் எடுத்துங்க. ஏம்மா இனிமேட்டு அங்க வேலை இல்லம்மா, முடிஞ்சு போச்சு. ஹலோ ஏக்கா, முடிஞ்சு போச்சு. கிளம்புங்க, சைக்கிள் எடுத்து கிளம்புங்க. வேட்டி கட்டுற நீ? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.